ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரி ஒரு வல்கனோ மேல பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற பீப்பிள் பார்த்தீங்கன்னா சேம் சென்டென்ஸை 3ல இருந்து 4 லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. உலகத்தோட ரொம்பவுமே ஃபேமஸான பெர்ஃப்யூம் ஸ்மெல் வர ஐலண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்குது. ஜோம்பி ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ரொம்பவுமே பழமையான ஒரு கிரியேச்சரும் இந்த நாட்டுக்குரியதாக தான் இருக்குது. ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே சின்ன கண்ட்ரி, பட் சீரியஸ்லி மைண்ட் ப்ளோவிங்கான மிஸ்ட்ரிஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் கொமோரோஸ்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி. இந்த கண்ட்ரியை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொமரோஸ்னு சொல்லக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா லிட்டர்லி ஒரு வல்கனோ மேலே கட்டப்பட்டிருக்கிற நாடாக இருக்குது. இதோட மெயின் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா மவுண்ட் கர்த்தலான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எரிமலை இருக்குது. ஸோ இந்த எரிமலை இன்னுமே ஆக்டிவ்ல இருக்குதுன்னு சொல்லப்படுது. சமீப காலத்துல இதோட எரப்ஷனும் நடந்திருக்கு. அங்க இருக்கிற மக்களோட டெய்லி லைஃப்ல இந்த வல்கனோன்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரணமான பார்ட்டா தான் இருக்குது. இந்த நாட்டோட முக்கியமான நகரம் தான் மொரோனி. ஸோ இந்த பேரோட அர்த்தம் என்னன்னா ஹார்ட் ஆஃப் ஃபயர்னு சொல்லி. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நாட்டோட மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸ்ல பல மொழிகளை பேசுவாங்க. ஸோ இந்த அரசில் இருக்கக்கூடிய நிலையான மொழிகள் 3 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கொமோரியன், அதுக்கப்புறமா அரபிக், அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்சு. ஆனால் உண்மையில இங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 மொழியுமே சேர்த்து ஒரே சென்டென்ஸில் பேசுவாங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாகுதுன்னா, இவங்களோட முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா, இந்த ஹிஸ்ட்ரியில் அரபிலிருந்து வந்த வணிகர்கள், ஆப்பிரிக்கன் மக்கள், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு கல்ச்சர், இது 3மே கலந்ததால தான் மக்களுக்கு இடையில இந்த வழக்கம் வந்திருக்கு. இந்த கொமரோஸ் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான பேரும் இருக்கு. அது என்னன்னா பெர்ஃப்யூம் ஐலாண்ட்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இந்த நாடு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக இருக்குது. ஸோ இந்த எண்ணெய்களை பெர்ஃப்யூம் ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இதன் காரணமாக தான் இந்த நாடுக்கு இப்படி ஒரு பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொமரோஸ் கடல்களில் ரொம்பவுமே பழமையான ஒரு மீன் இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா சீலாகாந்த்னு சொல்லப்படுது. ஸோ விஞ்ஞானிகள் இந்த மீன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி தான் நம்பினாங்க. பட் அது மீண்டுமே உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாகவே இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஜோம்பி ஃபிஷ்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மீன் 65 மில்லியன் வருடங்களுக்கு மேலா வாழ்ந்து வருது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொமரோஸ் நாடு உலகத்திலே குறைவான சுற்றுலா பயணிகள் போகப்படுற நாடுகள்ல ஒன்றா இருக்குது. ஏன்னா இந்த நாட்டோட அடிப்படை வசதிகள் எல்லாம் இன்னுமே பலவீனமாக இருக்குது. போக்குவரத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சுற்றுலாத்துறையுமே மேம்படுத்தப்படலை. ஸோ இந்த காரணங்களால கொமரோஸ் இன்னுமே பெரும்பாலுமே மனிதர்கள் அணுகாத இயற்கையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சொர்க்கம் போல தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நாட்டோட ஹிஸ்டரியம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமானதாக தான் இருக்குது. ஏன்னா இந்த நாட்டோட அரசியல் ரொம்பவுமே அவசரமாக மாற்றப்பட்டிருக்கு. கடந்த காலத்திலே 20க்கும் மேலான அரசு புரட்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. அதாவது சட்டவிரோதமாக அரசு மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இதனால இந்த நாடு உலகத்திலேயே ரொம்பவுமே நிலையில்லாத நாடுகள்ல ஒன்றா இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கொமரோஸ் அரசு பார்த்தீங்கன்னா அவங்களோட குடியுரிமையை விட்டிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, வெளிநாட்டு மக்கள் பணம் கொடுத்து இந்த கொமரோஸ் நாட்டோட குடியுரிமையை பெற முடியும். அதாவது ஒருத்தர் கொமரோஸ் நாட்டோட குடிமகனா ஆகலாம். இது ரொம்பவுமே ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக இந்த கொமரோஸ் நாட்டோட கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தோன்னா பல கலாச்சாரங்கள் கலந்துருக்கிறத பார்க்கலாம். கொமரோஸ் நாட்டோட கலாச்சாரத்தோட ரூட்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மக்கள்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா அரப் மக்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நாட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் ஃப்ரெஞ்ச் டச்சையுமே நீங்கள் பார்க்கலாம். ஃபுட், ட்ரெஸ், லாங்குவேஜ் இதெல்லாமே இந்த 3மே கலந்த ஒரு மிக்ஸ்டான ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன கண்ட்ரின்னு சொல்லி நாம் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த கண்ட்ரிக்குள்ளே உலகத்தை வியக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கண்ட்ரியை பற்றி எந்த விஷயம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.